அந்த நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கண்ணில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர்கள். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த சோரியாசிஸை குணப்படுத்துவதற்கு உண்டான சென்னிமலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய கோவில், அதில் போய் குளிக்கிறவங்களுக்கு மாதவிடாய் தொடர்புடைய, வெள்ளைப்படுதல் தொடர்புடைய, பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அவ்வளவு பிரச்சனையிலிருந்து உடனடியாக தீர்வு கிடைக்கும். சித்தர்களை நேரில் நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் பூஜை பண்ணதாக இருந்தால் நெய் தீபம் போட வேண்டும். நெய் போட்டு தாமரை திரிநூல் போட்டு தான் தீபம் ஏற்றணும். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். சித்தர்கள் அப்படின்னாவே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் சூட்சமமான ரகசியங்களும் நிறைந்தது தான் சித்தர்கள். எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைப்ரேஷன் அந்த எலுமிச்சம்பழத்தில் இறங்கும். அப்போ அந்த முற்றிய தேங்காய்க்கு இருதயத்தில் அடைப்பு இருந்தாலும் நீக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா, சித்தரை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை சித்தர் தாசன் செல்வகுமார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சித்தர்கள் பூஜையில விளக்கு ஏற்றணும் அப்படின்னா சொல்லி என்ன மாதிரி விளக்கு ஏற்றணும்? சில பூஜைகள்லாம் பார்த்தா மண் விளக்கு, அகல் விளக்கு ஏற்றுவாங்க. சில இடங்கள் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. 5 முக குத்து விளக்கு, இல்லை ஒரு முகம் வச்ச குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுவாங்க. சில இடத்துல பார்த்தா அணையாம ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அது ஒரு லாக் மாதிரி போட்டு அதில் ஒரு அணையா தீபம் அப்படி ஏற்றி வச்சிருப்பாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாட்டில் என்ன மாதிரி விளக்கு ஏற்றணும்? சித்தர்கள் வழிபாட்டுக்கு ஆண்கள் சித்தர்களை நேரில் தரிசனம் பண்ணணுன்றதுக்காக செய்யக்கூடிய பூஜையாக இருந்தாலும், அல்லது பெண்கள் வீட்டில் செய்யும் பொழுது இந்த இகபர சுக வாழ்க்கைக்காக காசு பணம் பொருளாதாரம் இதுக்காக செய்வதாக இருந்தாலும் ஒரே விதி விளக்கு தான். மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கெல்லாம் அந்த தீபம் போடுறது உடனடி கைமேல் பலனை கொடுக்கும். இந்த மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு, அகல் விளக்கு நான் வெள்ளி விளக்கில் ஏற்றுறேன், அது வேண்டாம், மண் விளக்கில் பண்ணணும். அதே மாதிரி சித்தர்களை நேரில் நாம் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் பூஜை பண்ணதாக இருந்தால் நெய் தீபம் போட வேண்டும். நெய் போட்டு தாமரை திரிநூல் போட்டு தான் தீபம் ஏற்றணும். இப்போ தாமரை திரிநூல் இந்த இடத்துல எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மா ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக. அதுக்கு நம்மளுடைய கர்மா குறையும். அதுக்காக தான் தாமரையினுடைய திரிநூலை போடுறோம். இல்லைங்க, நான் இந்த லோக வாழ்க்கைக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படிங்கக்கூடியவர்கள் சிகப்பு கலர் திரிநூலை பன்னீரில் நனைத்து காய வைத்து அந்த திரிநூலை உபயோகப்படுத்தணும். அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நெய் நீங்களாக வேறு விதமான எண்ணெய்கள் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், நெல்லிக்காயினுடைய சாறு, தேன் 2 சொட்டு இப்படி போடலாம். இதில் நீங்கள் சேர்க்கக்கூடாத பொருள் என்பது நெய். ஏன்னா நெய் என்று எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நெய் தீபம் போட்டால் ஞானம் கிடைக்கும். ஞானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கெட்டில் 10 பைசா எப்போ இல்லையோ அப்போ தான் ஞானம் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு காசு பணம் கிடைக்கும். கண்டிப்பாக. தீபம் சொல்லும்போது இந்த கேள்வி நான் கேட்குறேன். சில இடங்களில் பார்த்தா தீபம் ஒரு இது அப்படின்னு தீபத்தில் போடுற திரி சில இடங்களில் தினமும் மாற்றுவாங்க. சில இடங்களில் ஒரு திரியிலே திரும்ப திரும்ப தீபம் ஏற்றுவாங்க. ஸோ ஒரே திரியில் ஏற்றுறது நல்லதா, இல்லை தினமும் தீபத்தோட திரியை மாற்றுறது? சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள். நீங்கள் நிறைந்த மனதோடு தூய்மையான மனதோடு செய்யணுன்றதை தான் நம்ம வலியுறுத்தி செஞ்சுருக்கோம். மிகுந்த நம்பிக்கையோடு செய்யணும். அப்போது இன்று நம்ம போட்டுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கோம், ப்ரேயர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மலை ஏற்றி வச்சுட்டோம் அல்லது சாந்தப்படுத்திட்டு அடுத்த நாள் போகும்போது இந்த எண்ணெயை கொண்டு போய் வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டியது இல்லை. பன்னீரில் வச்சு காய வச்சு அவளை கஷ்டப்பட்டு எடுத்த திரியையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. மீதி இருக்கிறத அடுத்த நாள் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கலாம். சித்தர்கள் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பூக்கள், என்ன மாதிரியான மாலைகள் சித்தர்களுக்கு குறிப்பாக பயன்படுத்தணும்? சித்தர்கள் அப்படின்னாவே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும்
சூட்சமமான ரகசியங்களும் நிறைந்தது தான் சித்தர்கள். அப்போ நாம் வந்து சித்தர்களை வழிபடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விதமான பூக்களை வழிபடணும்னு கேட்குறீங்க. அன்று மலர்ந்த மலர்கள், அன்று மலர்ந்த மலர்கள் முல்லையாக இருக்கலாம், மல்லியாக இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வாசனை மிக்க அன்று மலர்ந்த மலர்களை உபயோகிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அதை தவிர நான் வந்து இல்லைங்க எனக்கு சாமந்தி தான் கிடைக்கும், தாராளமாக அதை பண்ணலாம். இப்போ வேறு என்ன பூஜை பொருள் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த வேறு பூஜை பொருள் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெற்றிலை பாக்கு வைப்போம், வாழைப்பழம் வைப்போம், தேங்காய் உடைப்போம். அப்போ இந்த வாழைப்பழம் வைப்பதும் வெற்றிலை பாக்கு வைப்பதும் தேங்காய் உடைப்பதும் சடங்கு சம்பிரதாயம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. இந்த வெற்றிலை போகிற உயிரை நிறுத்தக்கூடிய அளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது. ஓகே. இந்த எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைப்ரேஷன் அந்த எலுமிச்சம்பழத்தில் இறங்கும். இதை எடுத்து நம்ம தொழில் நிறுவனத்திலையோ அல்லது பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது தெய்வ கடாட்சம் கிடைக்கும், மகாலட்சுமியினுடைய அம்சம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் அதை நல்லா பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, வெளியூர் போகிறாங்கல்ல அந்த காலத்தில், இப்போ தான் வந்து 2 வீலர் இருக்குது, கார் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒன்று நடந்து போகணும் அல்லது ஏதாவது ஒரு வண்டி கட்டி போகணும். அப்போ நீண்ட தூர பிரயாணம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் கொடுத்து விடுவாங்க, இது வந்து உன்னை காப்பாற்றும்பாங்க. அப்போ அந்த வண்டி கட்டி போகும்போது நீண்ட தூரத்தில் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மயக்கம் வரும். இந்த மயக்கம் என்பது எந்த வகையில் உண்டான மயக்கமாகவும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். பிபி சுகர்னால் வரக்கூடிய மயக்கம், தலைவலியினால் ஏற்படக்கூடிய மயக்கம், உடலில் போதுமான சத்து குறைபாடின் காரணமாக வரக்கூடிய மயக்கம், இப்படி எடுத்துக்கலாம். இந்த மயக்கத்தை உடனடியாக குணப்படுத்தக்கூடிய வல்லமை எலுமிச்சை பழத்தினுடைய தோலுக்கு இருக்குது, எலுமிச்சை பழத்தினுடைய சாருக்கு இல்லை. எலுமிச்சை பழத்தினுடைய தோல் இருக்குது இல்லையா, இந்த தோலை எடுத்து போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே மயக்கம் நிற்கும். அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய தோல் கூடவே அந்த வெற்றிலை பாக்குக்காக வைத்தோம் இல்லையா, இந்த வெற்றிலையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளவு பெரிய விஷ ஜந்துக்கள் கடித்திருந்த விஷமாக இருந்தாலும் உடனடி பாதிப்பை தராது. அந்த பாக்கு இருக்குது இல்லையா, அந்த பாக்குங்கிறது இன்றைக்கி வர மாதிரி இந்த கவரில் வருது, அது இல்லை. இது பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பீட்டன் பாக்கு அப்படிம்பாங்க, சில பகுதியில் வந்து களிப்பாக்கு அப்படிம்பாங்க, கொட்டைப்பாக்கு அப்படிம்பாங்க. இந்த பாக்கு வந்து துவர்ப்பு தன்மை வாய்ந்தது அப்படின்றதுனால சில பேருக்கு ரொம்ப தூரம் நடந்தோம் அப்படின்னா நெஞ்சு படப்படப்பாக இருக்கும். சில பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமா. அவங்களாம் இந்த பாக்கை தன்னுடைய உமிழ் நீரில் ஊற வச்சு மென்று சாப்பிடும் பொழுது அந்த தாக்கம் என்பது குறையும். இதை விட பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. முழங்கால் வலியால் அவதிப்படக்கூடியவர்கள், இருதய பலகீனம் காரணமாக அவதிப்படக்கூடியவர்கள், எலும்பு வலி, முழங்கால் வலி மட்டும் இல்லாமல் இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, அல்லது தலையில் எங்கேயோ வந்து இரத்தக்கட்டு இருக்குது, அல்லது இருதயத்துக்கு போகக்கூடிய நரம்புகளில் இரத்த அடைப்பு இருக்குது, இரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குது, இதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த தேங்காயை நன்றாக மென்று விழுங்கினால் தீர்வு கிடைக்கும். சாதாரண தேங்காய் இல்லை, முற்றிய தேங்காய். அப்போ நம்ம கோவிலுக்கு அல்லது சாமிக்குன்னு உடைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், முற்றிய காயாக தான் பார்த்து உடைக்கிறோமே தவிர இளநீர் மாதிரி இளங்காயை உடைக்கிறது இல்லை. அப்போ அந்த முற்றிய தேங்காய்க்கு இருதயத்தில் அடைப்பு இருந்தாலும் நீக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரியாமல் தேங்காய் உடச்சி சாமிக்கு வச்சுட்டு அதை கொண்டு போய் அப்படியே மிக்சியில் போட்டு இன்றைக்கி சட்னி ஆக்கிறோம் அல்லது குழம்புல வைக்கிறோம். முதல்ல வந்து பூஜை பொருட்கள் அப்படிங்கக்கூடிய அந்த பொருளை கொதிக்க விடக்கூடாது. அந்த காலத்துலலாம் கோவிலுக்கு பெரியவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காயும் பழத்தையும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருவாங்க. இதற்காகத்தான் இது போன்ற பூஜை பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டும். சித்தர் வழிபாட்டில் சித்தரை வணங்குவதற்காக சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்துட்டு எப்படி சரியாக சொல்லணும்? சில பேர் அதை சரியாக உச்சரிக்க தெரியாமல் தவறாக கூட சொல்லிடுவாங்க. அந்த தவறாக சொல்கிறதுனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். சரியாகத்தான் நம்ம சொல்கிறோமா அப்படின்றதுக்காக தான் குரு இல்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்னொன்று தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ நாம் செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நோக்கத்துக்காக நம்ம பண்ணுறோம். அதை தெளிந்து தானே செய்யணும். அப்போது நான் இதில் ரொம்ப மெதுவாக நிதானித்து தான் சொல்கிறேன். ஓம் சிங்ரங் அங் சிங் கருவூரார் சித்தர் வசி வசி சிவா, இவ்வளோதான். இதை 1க்கு 4 முறை கேட்டுட்டு அல்லது வந்து தெளிந்தவர்களிடம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம சொல்லணும். இதை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா கவுண்டிங்கே போட வேணாம். இறைவன்கிட்ட என்ன கவுண்டிங் தேவை? நீங்கள் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடிடி வர அவங்க தயார். பக்குவமான நிலையோடு கூப்பிட நீங்கள் தயார். அப்போ இந்த கிராம பகுதியிலலாம் பார்த்துருப்பீங்க, விவசாய விளைநிலங்களில் வந்து நாற்று நடுவதற்காகவோ அல்லது அறுப்பறுக்கிறதுக்காகவோ பெண்கள் வந்து வேலைக்கு போகும்போது கை குழந்தையும் சேர்த்து தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த வயல்வெளி அப்படின்றது, வயல் என்பது வந்து நாற்று நடுறத அறுப்பறுக்க வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மீட்டர் தொலைவில் இருக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ இந்த அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 10 பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது ஒரே கச்சா பச்சான்னு ஒரே சவுண்டு தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட இந்த குழந்தை பசியால் பாலுக்காக அழுகின்ற அந்த குரல் பெற்ற தாய்க்கு கேட்டு உடனே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் கேட்கல, உனக்கு மட்டும் கேட்குது குழந்தை. அப்போ அது வந்து தாய் மனசு. இப்போ சராசரி மனிதனாக இருக்கக்கூடிய நாமே குழந்தை மீது பற்று கொண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய 1000 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அழுவுறத 10 பேருக்கு இடையில் நிற்கும்போது கூட நம்ம காதில் வாங்குறங்கும் போது சக்தி வாய்ந்த சித்தர்கள் நாம் சொல்கிறத கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பார்கள். கவுண்டிங் வேணாம். நான் 1,08,000 ட்ரிப்பு சொல்கிறேன். இது வியாபாரம் கிடையாது. 1,08,000 ட்ரிப்பு சொன்னால் சித்தர் வரணும்னு சட்டம் கிடையாது. மானசீகமாக எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொன்னாலே போதுமானது. சித்தர்களை பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. சில வியாதிகள் டாக்டராலே கைவிடப்பட்டிருப்பாங்க, இவங்க காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க எந்த கோயில்கள் போகணும், அதுக்கு எதாவது பரிகாரங்கள்லாம் இருக்குது? எல்லா விதமான மருத்துவங்களையும் பார்த்து விட்டு, சித்த வைத்தியம் பார்த்துட்டேன், ஹோமியோபதி பார்த்துட்டேன், அலோபதி பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டாங்கன்னா இந்த உடம்புல என்ன பிரச்சனைனே தெரியல. அதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், பிரச்சனை தெரிந்தும் எனக்கு வந்து குணமாகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே, அதை மாதிரி இருக்கிற நிறைய கோவில் இருக்குது. ஒரு மாவட்டங்களிலும் எத்தனையோ கோவில் இருக்குது. ஒரு மாநிலங்களிலும் எத்தனையோ கோவில் இருக்குது. இப்போது ஒரு சிக்கல் சிங்காரவேலர் முருகருடைய ஒரு அவதாரம் இல்லையா, சிக்கல் சிங்காரவேலர். வருடத்தில் ஒரு நாள் அவர் வந்து போருக்கு போகிறார் அப்படின்ன உடனே அந்த போர் சூரசம்ஹாரம் முடிந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய செவரெலாம் வந்து வேர்வை துளிகள் வரும். அப்போ இது ஒரு அதிசயம். அப்போ எப்படி அந்த வேர்வை துளியை நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகருக்கே வேர்க்கிறதா நினைக்கும். அப்போ அவருடைய பேர் என்ன, சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலர். எதிரிகளால் நமக்கு ஏற்பட்ட சூழ்ச்சியிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள கடவுளே கதின்னு போகும்போது அந்த முருகரை சரணடைந்தால் எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். வியாதின்னு பார்க்கும் பொழுது இப்போ எனக்கு சமீபமாக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை. அதுலேயும் வந்து அதில் வந்து பெரும்பாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த உதிரம் வந்து நிற்கவே நிற்காது, போயிட்டே இருக்கும். எத்தனை டாக்டர்களை பார்த்தாலும் இதை குணமாக்க முடியலையே அப்படின்றதில் இருப்பாங்க. சில பேருக்கு வெள்ளைப்படுதல் அப்படிம்பாங்க. அவங்களுடைய உடம்பு வந்து எப்படி இருந்திருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா உடஞ்சி சுக்கு நூறாக என்னடா இது வாழ்க்கைன்னு நினைக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. இதுக்கு எடுக்கக்கூடிய அந்த மருத்துவமும் அவங்களுக்கு கை கொடுக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான கோவில் கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர். இது செங்கனூரில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் மாதத்தில் 5 நாட்கள் மாதவிடாய் இன்னமும் போயிட்டுருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது ஒரு சிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு பெண்ணுடைய சிலை நினைக்கிறோம். ஆனால் மாதத்தில் 5 நாள் பார்த்தீங்கன்னா அங்கே மாதவிடாய் ஆனதுக்கு உண்டான அடையாளங்கள் அந்த இடத்துல இருக்கும். அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரிய பூஜை முறைகள்லாம் செய்துட்டு அந்த கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அதில் போய் குளிக்கிறவங்களுக்கு மாதவிடாய் தொடர்புடைய, வெள்ளைப்படுதல் தொடர்புடைய,
பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அவ்வளவு பிரச்சனையிலிருந்து உடனடியாக தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி முத்துப்பேட்டை தர்கா, திருவாரூர் மாவட்டம், இனம் புரியாத வியாதி, மூளையில் கட்டி இருக்குது அல்லது ஹார்ட்டில் வந்து கிரிட்டிக்கலாக ஒரு இது இருக்குது, இதை போய் கை வச்சா இறந்துருவாங்க, இப்போ இதை வந்து யார் காப்பாற்ற முடியும், அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு முத்துப்பேட்டை தர்காவில் போயிட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அவுலியார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கனவில் வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. இன்றளவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கோயம்புத்தூரில் பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சப்பானி மாரியம்மன் ஒரு அம்மன். இந்த சப்பானி மாரியம்மன்ட்ட என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் தொடர்புடைய, அது சதையாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், காலில் ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லா வியாதியும் நான் வந்து டாக்டர்லாம் பார்த்துட்டேன், குணமாகலை, இப்போ என்ன பண்ணேன்னா சப்பானி மாரியம்மன்ட்ட போய் வேண்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த கால் தொடர்புடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக சரியாகும். கண்ணில் பிரச்சனை, இந்த கண்ணில் என்ன தான் நடக்குதுன்னே எனக்கு தெரில, டாக்டர்கள் வந்து ஒரு டாக்டரும் ஒரு பதில் சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கல. நாட்டரசன் கோட்டை இருக்குது பாருங்கள், அந்த நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கண்ணொளி வழங்கக்கூடிய மாரியம்மன். கண்ணில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவர்கள் அந்த அம்மன். அதே மாதிரி தோல் தொடர்புடைய வியாதி, நீங்கள் சோரியாசிஸுக்கெல்லாம் வந்து மருந்து எடுத்தோம்னா வருஷக்கணக்காக மருந்து எடுக்கணும். இந்த சோரியாசிஸை குணப்படுத்துவதற்கு உண்டான சென்னிமலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய கோவில். இதை மாதிரி ஒரு மாநிலங்களிலும் ஒரு மாவட்டங்களிலும் எத்தனையோ விஞ்ஞானத்தை மீறி அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மக்களுக்கு நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.